திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிந்து விபத்து ஏற்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தில் பார்த்தோம்னால் தனியார் தொழிற்சாலையில் நேற்றைய தினம் அமோனியா வாயு கசிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் பார்த்தோம்னால் அசாம், பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சார்ந்த ஊழியர்கள் அங்கு தங்கி வேலை செய்து வந்த நிலையில் அவர்கள் ஏராளமானோர் இந்த பாதிப்புக்கு உள்ளாகினர். குறிப்பாக 140க்கும் மேற்பட்டோர் இந்த வாயு சிக்கி காயமடைந்தனர். இதில் பார்த்தோம்னால் பல்வேறு மருத்துவமனைகளில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள 63க்கும் மேற்பட்டோரில் இதுவரை பார்த்தோம்னால் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக பார்க்க போனோம்னால் இன்னும் 25க்கும் மேற்பட்டோர் பார்த்தோம்னால் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம்னால் அதன் உரிமையாளர்களை கைது செய்ய வேண்டும் என கூறப்பட்டு வந்த நிலையில் அதன் உரிமையாளர், அதாவது அந்த தொழிற்சாலையின் அமோனியா கசிந்து விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலையின் உரிமையாளர்கள் தண்டையார்பேட்டையை சேர்ந்த ஜோசப் மோகன், அதே போன்று ராயபுரத்தை சேர்ந்த ஜோசப் ஜெகன், அதே போன்று பெருங்குடியை சேர்ந்த மேலாளர் டேனியல் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்துள்ள நிலையில் அவர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தும் விதத்தில் பார்த்தோம்னால் முதற்கட்டமாக பரிசோதனையாக செய்யக்கூடிய அந்த மருத்துவ பரிசோதனையானது பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அந்த பரிசோதனை முடிவுற்று வருகிறது. குறிப்பாக அந்த 3 பேரையும் அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் மற்றும் அந்த மேலாளர்களை செய்தியாளர்கள் படம் பிடிக்கக்கூடாது என்ற நோக்கில் பார்த்தோம்னால் காவல்துறை வாகனத்தில் கூட அழைத்து வராமல் அவரது சொந்த வாகனங்கள், அதாவது சொகுசு காரிலே பார்த்தோம்னா அந்த 3 பேரையும் அழைத்து காவல்துறையினர் அந்த மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக பார்க்க போனோம்னால் இவ்வளவு பெரிய விபத்தில் இத்தனை நபர்கள் இறந்துள்ள நிலையில் மேலும் ஏராளமானோர் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பார்த்தோம்னால் அந்த உரிமையாளர்களை கைது செய்வது கூட, அதாவது மறைமுகமாக செய்தியாளர்களுக்கு தெரியாமல் அவர்களை சொகுசு காரில் அழைத்து சென்று தற்போது அந்த மருத்துவ பரிசோதனை முடிவிட்டு அதன் பிரத்யேக காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் பிறகு பார்த்தோம்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதனை ஒட்டி நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அவர்கள் எந்த சிறையில் அடைக்க கூறுகிறார்களோ அந்த சிறையில் அடைப்பார்கள். அதன் முதல் படியே தற்போது அந்த மருத்துவத்துறை ஆய்வு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் பிரத்யேக காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆனந்தி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிந்து விபத்து ஏற்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி மோகன்.